ஐயா உரையாடலை தொடருவோம். நான் இங்கிருந்தே வர்றேங்களே, நாங்கள் இப்போ வந்த உடனே எங்களுக்கு ஒரு சின்ன வரவேற்பு. அந்த ரிசப்ஷனே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. டீ சாப்பிட்றீங்களா, தேநீர் அருந்துறீங்களா அப்படின்னு இப்போ அம்மா அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு சுக்கு காப்பி நான் எங்கள் வீட்டில் குடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது, அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சுக்கு காப்பி இந்த சுக்கு இந்த மிளகு அல்லது இந்த கொத்தமல்லி இந்த மாதிரி போட்டு செய்வது அல்ல, வேறு ஏதோ பொருட்கள் எல்லாம் அதில் மிக்சிங் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன இது வந்து மூலிகை டீன்னு சொல்லி, சரி, சாதாரணமாக சாப்பிட்ற டீக்கு பதிலாக டீ தூள் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த தூள் போட்டு சாப்பிட்றோம். சரி சரிங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 16 மூலிகைகள் சேர்த்து செய்கிறாங்க. சரி சரி சரிங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அருப்புக்கோட்டையிலைங்க, குபேந்திரன்னு சொல்லிங்க. சரி சரிங்க. அவர் தான் செஞ்சு கொடுக்குறாரு. அந்த மூலிகைகள் வந்து அவருக்கு கொஞ்சம் சுலபமாக கிடைக்குதுன்னாருங்க. இங்கே நம்ம வந்து அலைஞ்சு வாங்கணும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம், எல்லாமே சேகரிக்கிறது சிரமம். அவர் வேணால் நம்ம சொல்லி கொடுத்துருவாருங்க, என்னென்னு இவ்வளோ போடுங்கன்னு கூட சொல்லி கொடுக்க அவர் தயார். சரி சரி சரி. பட் நம்மளுக்கு வந்து அவர் அனுபவம் உள்ளவர், அவர் செஞ்சு வரது தான் இன்னும் நல்லாவும் இருக்கும். அப்படிங்கிறதால நான் அவர்கிட்ட நேரடியாக விலைக்கு வாங்கி. சரி சரி சரிங்க. அது என்னென்ன மூலிகைகள் அவர் சொன்னது என்னுடைய ஞாபகத்தில் உள்ளது என்னென்னு கேட்டிங்கன்னா, தாமரை இதழ், ரோஜா இதழ், சரிங்க, சுக்கு, மிளகு, திப்பலி, துளசி, சரி சரிங்க, கொத்தமல்லி, சீரகம், மல்லி கொஞ்சம் எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் 16 ஐட்டம் சொன்னாங்க. 16 வகையான மூலிகை பொருள். சரி சரி சரி, நல்லது நல்லது. அடுத்த வினாவுக்கு போயிடலாம்.